ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் அதில் எக்ஸாம்பிள்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் டேப்லர் காலம் 5 ஐட்டம்ஸுக்கு டேப்லர் காலம் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் பாயிண்ட்ஸை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். தேர்ட் அண்டு ஃபோர்த் பாயிண்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டிங்கில் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் டு இன்க்ரீஸ் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? சைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலே பிஸ்னஸ் எபிலிட்டி டு ஜென்ரேட் இன்கம் அண்டு ப்ராஃபிட்டு, ஒரு பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டையோ இல்லை இன்கமையோ அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மணி ஸ்பென்ஸ் டு அக்வயர், மெயின்டைன், அப்கிரேட் லாங் டேர்ம் அசட்ஸ் லைக் பில்டிங்காக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்டா, லேண்டோ, மெஷினரியோ, இது எல்லாமே அது அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதோடைய கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது. தென் ஃபோர்த் பாயிண்ட் லோன் கிவன் டு அவுட்சைடர்ஸ். This is also one of the capital expenditure. Loan given to outsider இருக்கட்டும் இல்லை ரீபேமெண்ட் ஆஃப் லோனாக இருக்கட்டும், இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். லோனுன்றது திரும்பி கட்டும்போது அது பிஸ்னஸோடைய எக்ஸ்பென்சஸ் தானே. அதே மாதிரி வேறு யாருக்கும் அவுட்சைடர்ஸ்க்கும் கொடுக்குறோம். நான் ரெக்கரிங் இன் நேச்சர், அது அடிக்கடி ஹேப்பன்டு கிடையாது, ரேர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த லோன் கிவன் டு அவுட்சைடர் ஆகட்டும் இல்லை ரீபேமெண்ட், இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். தென் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டாப்பிக்கில் தேர்ட் பாயிண்ட் என்ன? போஸ்டேஜ் அண்டு ஸ்டேஷ்னரி. போஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஷ்னரியில் என்னென்ன எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள் லெட்டர் ஷீட்ஸு, ஸ்டாம்ப்டு என்வலப்ஸு, லெட்டர் கார்ட்ஸு, போஸ்டல் கார்ட்ஸு, இது எல்லாமே வாங்கிறதுக்கு என்ன செலவாகுதோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, போஸ்டேஜ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். தென் ஃபோர்த் பாயிண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு பிஸ்னஸில் அவங்க ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த எக்ஸ்பென்சஸும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிஸ் ஃபார் சீனியர் மேனேஜ்மெண்ட், லீகல் எக்ஸ்பென்சஸாக இருக்கும், இல்லை கிளரிக்கல், இல்லை டெக்னாலஜி. அப்புறம் செல்லிங்னு பார்த்தா ஷிப்பிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, பேக்கேஜிங் சார்ஜஸ்ஸு, ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ஸு, ஃப்ரைட்டு சார்ஜஸ்ஸு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அப்புறம் மார்க்கெட்டிங், டேக்ஸாக இருக்கலாம், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு administrative level or selling level is going to the which topic? Revenue expenditure topic. Then thirdல உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில். கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் பார்த்தோன்னா லோன் பாரோடு அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு லோன் பாரோட்னா என்ன? லோன் பிஸ்னஸ்ஸு பேங்க்லேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ வாங்குறாங்க இல்லையா, அது ஒன் ஆஃப் த ரெசிப்ட், அது கேபிட்டல் ரெசிப்ட், அது லாங் டேர்ம் ரெசிப்ட் தான் இல்லையா, அது நான் ரெக்கரிங் நேச்சர். ஸோ அது ரெசிப்டில் வரும். தென் ஃபோர்த் பாயிண்ட்டு சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் இப்போ பாருங்கள், ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், மெஷினரியாக இருக்கலாம். ஸோ இதுலேருந்து ப்ரொசீட்ஸ் மீன்ஸ் கேஷ் ஃப்ரம், கேஷ் எவ்வளோ வருது, வருமானம் எவ்வளோ வருது, ஒரு லேண்டையோ பில்டிங்கோ மெஷினரியோ சேல்ஸ் பண்ணும்போது வரக்கூடிய இன்கம், அதை தான் கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்கிறோம்.
தென் ரெவென்யூ ரெசிப்ட் ஹெட்டிங்கில் தேர்டு பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். இப்போ ஓல்டு நியூஸ் பேப்பர் சேல்ஸ் பண்ணால் ஒரு சம் ஆஃப் த இன்கம் வரும் இல்லையா, அது ஒரு ரெவென்யூ ரெசிப்டில் போகும். தென் ரெண்ட் ரிசீவ்டுனாலே பில்டிங்லேருந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான பில்டிங்லேருந்து வரக்கூடிய ரெண்டல் இன்கம்மு, அது எல்லாமே கமிஷனாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட் டாப்பிக்கில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். பேலன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.